முயற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒருமுறை சென்னையைச் சேர்ந்த டி. சுப்பிரமணியன் என்பவர் சென்னையிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபலமான மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். அப்பொழுது அங்கே மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்தபொழுது அவருக்கு பிளட் கேன்சர் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இன்னும் அதிகபட்சம் 2-3 வாரம் அவர் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயம் என்று சொல்லி, ஆனாலும் அவருக்கு தினந்தோறும் ஒரு இரத்தத்தை எடுத்துவிட்டு புதிய இரத்தத்தை பாய்ச்சுகிற பணியிலே தினந்தோறும் மருத்துவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய யுகமாக இருக்கிறது. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று தெரிந்தும் கூட அவர் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய சுவாமியிடத்திலே வேண்டுகிற, நாம சங்கீர்த்தனத்திலே எப்பொழுதும் சுவாமியிடத்திலே வேண்டுகிற ஒரு மிகப்பெரிய பக்தியாளர். இறை ஒன்றால் தான் இதை சரி செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருப்பவர். காஞ்சி பெரியவரிடத்திலேயே மிகுந்த ஈடுபாடு உடையவர். அவர் தினந்தோறும் அங்கே தன்னை டாக்டர்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் அந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரம் முழுக்க இறை சிந்தனையிலேயே ஜபத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர். அப்படி இருக்கிற பொழுது திடீரென்று மருத்துவர் வந்து அவரிடத்திலே, நீங்கள் உங்களுக்கு சாதாரண பெட்டிலிருந்து கீழே இறங்கி சாதாரண உடை மாற்றிக்கொண்டு அந்த ரிசப்ஷன் ரூமிலே போய் அமருங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என்ன டாக்டராலே காப்பாற்ற முடியாது, ஒருவேளை நீ வீட்டிற்கு செல்லலாம் என்று சொல்லுகிறாரோ என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது இந்த டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம், நீங்கள் எப்பொழுதும் போல வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஏதோ மிரக்கல் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிரக்கலாய் நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் அப்பொழுது அந்த சென்னையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் ஞாபகத்திற்கு வருகிறது. அதற்கு முந்தைய நாள் இரவு 2 துறவு அரசர்கள் இரவு தூங்குகிற பொழுது அவர் அறைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த 2 துறவு அரசர்களும் அவரை கட்டி அணைத்து கொண்டு உடல் முழுக்க தடவி கொண்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டே அவருக்கு செய்கிறார்கள் என்று அவர் கனவிலே வந்த செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது, அன்றைக்கு அறைக்குள் வந்து போன துறவரசர்கள் 2 பேரும் அவர் தினந்தோறும் வழிபட்டு கொண்டிருக்கிற மகா பெரிவாளும் ஷீரடி சாய்பாபாவும் தான் வந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். நாம் செய்கிற நாம ஜபம்தான், அந்த கடவுள் மீது இருக்கிற ஈடுபாடு தான் என்னை காப்பாற்றி இருக்கிறது நினைத்து கொண்டு அப்படியே பெரியவா ஷீரடி சாய்பாபாவை அப்படியே நோக்கி, பெரியவா பாபா என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள் என்று மனமுருக வேண்டினாராம். அப்பொழுது அந்த டாக்டர்கள் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள், டிஸ்சார்ஜ் செய்கிறார்கள். உங்களை உங்களாலே காப்பாற்ற முடியாமல் என்பதற்காக என்னை நீங்கள் அங்கே அறைக்கு போக சொல்கிறீர்களா, ரிசப்ஷனுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த டாக்டர் இல்லை உங்களை நாங்கள் இன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்கிறோம் என்று சொன்னாராம். எப்படி ஒரு அற்புதமான கடவுளாக வந்து மகா பெரியவாவரையும் ஷீரடி சாய்பாபாவும் அவரை காப்பாற்றினார் என்கிற செய்தி சுப்பிரமணியன் அவர்கள் ஒருவரிடத்திலே சொன்ன செய்தியை இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது நாம் இறைவனிடத்திலே சரணாகதி தத்துவமாக, இறைவனிடத்தில் இறைவா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீதான் என்னுடைய குரு என்று சொல்லி எப்பொழுது நாம் சரணாகதி தத்துவத்தோடு இறைவனிடத்திலே நம்மை ஒப்படைத்து விட்டால் கண்டிப்பாக இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எதிலேயுமே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை வறண்டு போனால் மானுட ஜாதி மருண்டு போய்விடும். நாம் நினைத்தால் பல்லாவரத்து பாறையை பிசைந்து கூட நம்மாலே நம்பிக்கை தண்ணீரை பெற முடியும் என்கிற உத்வேகத்தோடு நாம் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். ஹிரோஷிமா நாகசாகி அழிந்துபட்ட பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஒரு ஹைக்கூ கவிதை வரி எழுதியிருந்தார்களாம். இஃப் நாட் நவ் என்கிற வார்த்தை, நான் இல்லை என்றால் யார்,
இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது என்கிற அந்த கவிதை வரி அந்த நாட்டை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாக்கி இருக்கிறது. அதே போல நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தால், இறை நம்பிக்கை இருந்தால், கடவுள் நம்மை காப்பாற்றுவார், மகா பெரிவா நம்மை காப்பாற்றுவார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.